பக்கம் நெல் வயல் இருக்குது. போகிறதுக்கு வழி இல்லாத என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களா. வா, இந்த மாதிரி ஐடியா நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. எங்கே பாருங்க, காட்டு வாசி பச்சையாக நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் போக முடியாதுன்ட்டு அதுக்கு தனி வழி. வேறு லெவல். வா, இப்போ தண்ணி கம்மியாக இருக்குல்ல, அப்போ தண்ணி அதிகமாக இருப்ப அதில் போக முடியாமல் இருக்கும். அதனால கட்டுப்பாங்க. ஆனால் இப்போ அது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இப்போல்லாம் போனால் கன்ஃபார்ம் கீழே விழ வேண்டியதான். எல்லாம் மக்கி போய் நிற்குது. இருங்க, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஒரே ஒலையாக இருக்கு. வரைகிற ஃபுல்லாக ஒலை. இதில் எப்படி தான் போனாங்க வராங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு வேளை இதற்கே குஞ்சு போட்டாங்க. எம்மாடி, கொல்லிக்காரங்க தொத்து விட்டு அடிக்க போகிறாங்க. யாராதுன்ட்டு வெளியே உள்ளேன்னு வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏமா வா, இங்கே பாருங்க. வா வா, இங்கே வரத்துக்கு நல்லா இருக்குல்ல. வா பாருங்க, பறவைகள் பறக்கிறது. வா வா, சுற்று வட்டாரம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக நெல் வயல் தான். இங்கேருந்து ஜூமிங் போகிறேன் இருங்க. அங்கே பாருங்க ஃபுல்லாக. வா வா வா, கண்ணு கட்டம் தோற வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மேலே தான் நம்மளை தொத்தி அடிப்பாங்க. யார் அது என்ன வர்றன்னு கேட்பாங்க. நம்ம எப்படியோ போயிடலாம் வாங்க. அந்த வழி திரும்பியும் இந்த யாரை நம்ம கடக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக வேறு லெவல் பாருங்கள். அந்த காட்டுவாசி கூட கெட்டு இது பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா இதில் தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி அதிகமாக வருன்ட்டு இதுக்கு மேலே ஏம்மா எப்படிலாம் ஐடியா பாருங்கள். அந்த கழிலாம் எப்படி தாங்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா உங்களுக்கு? பார்த்துக்குங்க. ஏம்மா நம்மளால் இப்போ மழை பெய்யாத இப்பயே போக முடியல. இப்போ வீடு தூக்கினா அதை எப்படி போயிருப்பாங்க தெரியல. அப்பா, ஆமாம் 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 ஆமாம். பார்த்துக்குங்க. காலெல்லாம் ஒளி ஆயிடுச்சு.